ஹாய் கைஸ். இந்த சேனல்ல இண்டிகேட்டர் இல்லாம தான் நாங்க வந்துட்டு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இதுல எப்படி வந்துட்டு இண்டிகேட்டர் இல்லாம ட்ரேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 25 வீடியோக்கு மேல அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி இது ட்ரேடிங் ஐடியாஸ் என்ற பிளேலிஸ்ட்ல வந்துட்டு இருக்கு. நீங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இன்னைக்கான ட்ரேடுக்குள்ள வந்துட்டு போயிடலாம். நான் 30 மினிட்ஸ்ல வந்துட்டு மார்க் பண்ணிப்பேன். இந்த மார்க் வந்துட்டு எப்படி பண்றது அப்படின்றத வந்துட்டு பின்னாடி பார்க்கலாம். அதாவது மண்டேக்கான லெவல்ஸ் வந்துட்டு மார்க் பண்ணும்பொழுது நம்ம வந்துட்டு பார்த்துக்கலாம். இப்போ சென்செக்ஸ் வந்துட்டு தான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் குடுக்கணும். ஏன் அப்டின்னா, சென்செக்ஸ் வந்துட்டு இன்னைக்கு எக்ஸ்பைரி டே. எக்ஸ்பைரி டேல காமா எஃபெக்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும். ஸோ, நம்மளோட ப்ராஃபிட் வந்துட்டு ஈஸியா அச்சீவ் ஆகும் அப்டின்றதுனால, நாம ஃபஸ்ட்டு வந்துட்டு சென்செக்ஸ் குடுத்துக்கிறோம். இப்போ 30 மினிட்ஸ்ல நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கோம். அதாவது 3 மினிட்ஸா வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு சென்செக்ஸோட 3 மினிட்ஸ் சார்ட்டு. இது என்ன லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் டேவோட லாஸ்ட் 15 மினிட்ஸோட ஹைல வந்துட்டு நான் பிளாக் கலர்ல வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இது தெரியும். இங்க பாருங்க, இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்துட்டு இங்க ஓப்பன் ஆயிட்டு இங்க வந்திருக்கு. எனக்கு இங்க வந்துட்டு ரிவர்சல் வந்துட்டு ஆகுது. ரிவர்சல் ஆகுது அப்படின்னா, எனக்கு ஒரு கேண்டில் வந்துட்டு கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். அந்த கன்ஃபர்மேஷன் வந்துட்டு இந்த இடத்துல கிடைக்கல. ஸோ, அதனால நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். நான் எப்பயுமே வந்துட்டு ஆப்ஷன் ட்ரேட் பண்ணும்பொழுது, ஒரு 10:45க்குள்ள வந்துட்டு என்ட்ரி வந்தா எடுப்பேன். இல்லன்னா வந்துட்டு எடுக்க மாட்டேன். அல்லது 10:50 ஒரு 5 நிமிஷம், 3 நிமிஷம் முன்ன பின்ன அப்படி வச்சுக்கோங்க. ஆனா, எக்ஸிட் ஆகுறது வந்துட்டு 11:15க்குள்ள வந்துட்டு நான் மார்க்கெட்ட விட்டு வெளிய போயிடுவேன். ஸ்டாப் லாஸோ, டார்கெட்டோ ஏதோ ஒண்ணு புக் பண்ணிட்டு வெளியில போயிடுவேன். ஓகே. அதர்வைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு டாப் சைடு வந்துட்டு எதுவுமே வந்துட்டு லெவல்ஸ் இருக்காது. ஏன் அப்படின்னா, சென்செக்ஸ் வந்துட்டு ஆல் டைம் ஹைல வந்துட்டு ட்ரேட் ஆயிட்டு இருக்கனால, எந்த ஒரு பாயிண்ட்ஸுமே கிடையாது. அதனால வந்துட்டு நான் சென்செக்ஸ் சார்ட்ட அப்படியே பார்த்துட்டே இருக்கேன். இங்க பாருங்க, ஆல்மோஸ்ட் இந்த இடம்லாம் வந்துட்டு வரும்பொழுது 11 மணி ஆயிடுச்சு. 11 மணி வரைக்குமே நமக்கு ஒரு என்ட்ரி கிடைக்கல. ஓகே. எதுக்காக வந்துட்டு நான் டைம் வந்துட்டு கீப் அப் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன்னு பாருங்க. இப்போ நம்ம லாஸ்ட் 15 மினிட்ஸோட 50% வந்துட்டு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருப்போம் இல்லையா? இங்க பாருங்க. இந்த இடத்துல வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ரிவர்சல் வந்துட்டு ஆயிருக்கு. இது நல்ல ஒரு என்ட்ரி கேண்டில் தான். இந்த இடத்துல பாருங்க, மணி என்ன ஆகுது? ஆல்ரெடி வந்துட்டு ஒரு 11:25 அந்த மாரி ஆயிடுச்சு. ஸோ, இதில நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா, நம்மளோட ஸ்டாப் லாஸ் தான் வந்துட்டு ட்ரிகர் ஆகும். நான் ரொம்ப வந்துட்டு வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். தென் ரொம்ப லைவ் மார்க்கெட்லயும் வாட்ச் பண்ணியிருக்கேன். 11:15லேருந்து 1:15 வரைக்கும் நம்ம எடுக்கிற ட்ரேட் மேக்ஸிமம் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் தான் வந்துட்டு ட்ரிகர் ஆச்சு. ஸோ, அதனால தான் வந்துட்டு நான் 11:15லேருந்து 1:15 வரைக்கும் வந்துட்டு நான் ட்ரேட் பண்றதில்ல. ஓகே. இப்போ 1:15க்கு நான் வந்துட்டு வரும்பொழுது வந்துட்டு மார்க்கெட் இந்த இடத்துல தான் ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. என்னோட அடுத்த சப்போர்ட் வந்துட்டு பாயிண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கீழ இருக்கு. ஸோ, எனக்கு இங்கேருந்து வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ரிவர்சல் ஆகணும். ரிவர்சல் ஆயிருக்கு. பட் வந்துட்டு என்னால வந்துட்டு என்ட்ரி வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ, அகைன் வந்துட்டு பாருங்க, இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் அப்படியே வந்துட்டு கீழயே வந்துட்டு ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்ல க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகே. சென்செக்ஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்துட்டு பேங்க் எக்ஸ் பார்க்கணும். பேங்க் எக்ஸ் வந்துட்டு ஏன் பார்க்கணும் அப்படின்னா, மண்டே வந்துட்டு பேங்க் எக்ஸ் வந்துட்டு எக்ஸ்பைரி இருக்கு. இது பேங்க் எக்ஸோட சார்ட்டு. இங்க பாருங்க, நான் மார்னிங்கே வந்துட்டு இந்த இடத்துலயே வந்துட்டு நான் செல்லிங் சைடு வந்துட்டு என்னோட வியூ வந்துட்டு இருந்தது. இந்த இடத்துல இம்மீடியட்டா வந்துட்டு பாருங்க, பையிங் வியூ வந்துட்டு மாறிடுச்சு. இருந்தாலும் எனக்கு பையிங்க்கான ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில்ஸ் வந்துட்டு கிடைக்கல. ஓகே. இப்போ நான் லாஸ்ட்டு 15 மினிட்ஸ வந்துட்டு 50% வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணும்பொழுது, ஒண்ணு இந்த இடத்துலயாவது வந்துட்டு மார்க்கெட் ரிவர்சல் ஆயிருக்கணும். ஆகல. இல்ல இந்த இடத்துல டர்ன் ஆகுற மாரியாவது வந்துட்டு எனக்கு ஏதாவது ஒரு கேண்டில்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கணும். அதுவும் வந்துட்டு ஆகல. ஓகே. இப்போ இந்த இத வந்துட்டு நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகே. இந்த 50%லயும் மார்க்கெட் வந்துட்டு ரிவர்சல் ஆகல. அப்ப எங்க ஆகலாம் நமக்கு? நேத்தியோட லாஸ்ட் 15 மினிட்ஸ் ஹைல வந்துட்டு ரிவர்சல் ஆகலாம். ரிவர்சல் ஆகணும்னா என்ன ஆகணும்? ஒரு பிரேக் அவுட் நடந்துட்டு மறுபடியும் வந்துட்டு பிரேக் டவுன் வந்துட்டு நடக்கணும். ஆனா இங்க பாருங்க, லைட்டா டச் ஆயிட்டு வந்துட்டு வந்துட்டுருக்கு. இன்னைக்கு வேணா மார்க்கெட் வந்துட்டு டவுன் சைடு வந்துட்டு மூவ் ஆயிருக்கலாம். பட் நம்ம இதே கன்ஃபர்மேஷன்ல டெய்லி வந்துட்டு ட்ரேட் பண்ணக்கூடாது. நம்ம வந்துட்டு ஒரு லாஜிக் வச்சிருக்கோம். அந்த லாஜிக் உள்ள வந்தா மட்டும் தான் நம்ம ட்ரேட் வந்துட்டு எடுக்க போறோம். ஓகே கைஸ். இந்த இடத்துல வந்துட்டு வரும்பொழுதே மார்க்கெட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 11:00 ஆயிடுச்சு. ஸோ, அப்ப அதனால நம்ம மார்க்கெட்ட விட்டு வெளிய வந்துருவோம். அடுத்த பாயிண்ட்ஸ் வந்துட்டு நமக்கு இங்கே இருக்கு. இதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 12:45 போல தான் வந்திருக்கு. 1:00 இந்த இடத்துல இருக்கு. ஆனா வந்துட்டு இது ஒரு பெர்ஃபெக்ட்டான என்ட்ரி கிடையாது. நாம இத வந்துட்டு என்ட்ரியா கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கோர்ஸ் வீடியோஸ்ல வந்துட்டு சொல்லியிருக்கேன். இங்கேருந்து நம்ம ரிவர்சல் ட்ரேட் வந்துட்டு எடுக்கலாமா அப்படின்னா, மார்னிங் ட்ரேட்ஸ் வந்துட்டு வந்தது அப்படின்னா எடுக்கலாம்.
ஆல்ரெடி மார்க்கெட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு மூவ்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ, அதனால வந்துட்டு இந்த ட்ரேட்லாம் வந்துட்டு நம்ம ரிஸ்க் எடுக்கவே கூடாது. இந்த சார்ட்லயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பேங்க் எக்ஸ்லயும் வந்துட்டு நமக்கு எந்த ஒரு ட்ரேடுமே வந்துட்டு வரல இன்னைக்கு. பேங்க் எக்ஸ் முடிச்சாச்சு அப்படின்னா, நம்மளோட ஃபேவரட் ஸ்கிரிப்ட் ஃபின் நிஃப்டி சார்ட்ட பார்க்கணும். இது ஃபின் நிஃப்டியோட ஸ்பாட் சார்ட்டு. இந்த இடத்துல வரும்பொழுதெல்லாம் நான் வந்துட்டு ஒரு செல்லிங் வியூல தான் வந்துட்டு இருந்தேன் பேங்க் எக்ஸ் மாரியே. தென் வந்துட்டு மார்க்கெட் இமிடியேட்டா வந்துட்டு மேல போகும்பொழுது, என்னோட வியூவ வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அதாவது வந்துட்டு நான் வந்துட்டு இப்போ பையிங் மோடுக்கு வந்துட்டேன். இந்த கேண்டில் வந்துட்டு பையிங் மோடுக்கு வந்துட்டேன். அதாவது 10, 6 கேண்டில். ஓகே. இப்போ இதுலயும் வந்துட்டு நம்ம லாஸ்ட் 15 மினிட்ஸ் வந்துட்டு மார்க் பண்ணிக்கணும். நம்மளோட லாஜிக்க பொறுத்தவரைக்கும், இத பிரேக் அவுட் ஆயிட்டு மறுபடியும் க்ளோஸ் ஆனா தான் வந்துட்டு நம்மளோட என்ட்ரி பாயிண்ட் இந்த இடத்துலேருந்து செல்லிங்கு. அதுவரைக்குமே நான் வந்துட்டு பையிங் மோடுல தான் வந்துட்டு இருப்பேன். ஓகே. இப்போ ஆப்ஷன் சார்ட்ல வந்துட்டு போய் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆப்ஷன் சார்ட்ல இப்ப நமக்கு ஸ்ட்ரைக் பிரைஸ் எது சூஸ் பண்றதுன்னு தெரியாது இல்லையா? இங்க பாருங்க 20,085 இருக்கு. அதனால வந்துட்டு 25,085 இருக்கு. அதனால வந்துட்டு நான் 25,100 கால் ஆப்ஷன் சார்ட்ட வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன். இது ஃபின் நிஃப்டியோட 25,100 கால் ஆப்ஷன் சார்ட்டு. நமக்கு ஸ்பாட் சார்ட்ல வந்துட்டு இந்த கேண்டில் தான் வந்துட்டு என்ட்ரி கேண்டில். ஓகே. 10, 6 கேண்டில். நம்ம என்ட்ரி எடுக்கணும்னா என்ன பண்ணுவோம்? 50% மார்க் பண்ணிட்டு அதில தான் வந்துட்டு என்ட்ரி எடுப்போம். ஹைல வந்துட்டு என்ட்ரி எடுக்க மாட்டோம். அதனால நான் வந்துட்டு 50% மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணிட்டு என்னோட என்ட்ரி பிரைஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 125 125.30 இருக்கு. என்னோட என்ட்ரி பிரைஸ் 125. ஓகே. நான் இந்த இடத்துல வந்துட்டு ஆர்டர் வந்துட்டு பிளேஸ் பண்ணிடுவேன். பிளேஸ் பண்ணிட்டு நான் வெயிட் பண்றேன். இங்க பாருங்க. ஒரு 11:00 வரைக்குமே இந்த இடத்துல வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு வரல. ஸோ, அதனால என்னோட என்ட்ரிய வந்துட்டு கேன்சல் பண்ணிப்பேன். ஏன் அப்படின்னா 11:00 வந்தது அப்படின்னா, அடுத்த ஒரு 15 நிமிஷம் தான் நம்ம வெயிட் பண்ண போறோம். 15 நிமிஷத்துல நமக்கு 25% டார்கெட் வந்துட்டு போகுமான்றது டவுட்டு. அதனால இந்த மாரி கன்ஃபர்மேஷன் இல்லாத வந்துட்டு ட்ரேட நான் எடுக்க மாட்டேன். ஏன் வந்துட்டு இன்னைக்கு ஃபின் நிஃப்டி வந்துட்டு 25% டார்கெட் வைக்கிறோம் அப்படின்னா, எக்ஸ்பைரி பிஃபோர் டே வந்துட்டு 50% டார்கெட் வைப்போம். 25% ஸ்டாப் லாஸ் வைப்போம். பட் மத்த நாட்கள்ல இருக்கு இல்லையா? அதுல வந்துட்டு நம்ம 25% டார்கெட்டு, 25% ப்ராஃபிட் அவ்வளோதான் வைக்க முடியும். ஏன்னா காமா எஃபெக்ட்னால தான் வந்துட்டு பையரோட பிரைஸ் வந்துட்டு ஆப்ஷன் பை பண்றோம்னா நம்ம வந்துட்டு ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ, அது அந்த மாரி தான் வந்துட்டு இருக்கும். ஓகே. இப்போ ஆஃப்டர் 115 வந்துட்டு ஃபின் நிஃப்டி என்ன ஆயிருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ 115க்கு மேல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பிரைஸ் வந்துட்டு இந்த இடத்துல மூவ் ஆயிட்டுருக்கு. நான் என்ன நெனச்சேன் அப்டின்னா, பிரைஸ் இந்த இடத்துல வந்துட்டு ரிவர்சல் வந்துட்டு ஆச்சு அப்டின்னா, நான் வந்துட்டு என்ட்ரி எடுக்கலான்னு பார்த்தேன். ஆனா பிரைஸ் மறுபடியும் மேல போயிடுச்சு. இந்த இடத்த க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ரிவர்சல் ஆகும்பொழுது தான் நம்ம என்ட்ரி எடுக்க போறோம். பாருங்க, இது வந்துட்டு இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு இந்த லெவல. இதுக்கு மேல மறுபடியும் அடுத்தது இமிடியேட்டா வந்துட்டு மேல அப்சைடு வந்துட்டு க்ளோஸ் வச்சிருக்கு. இருந்தாலும் வந்துட்டு இது ஒரு என்ட்ரி கேண்டில் கிடையாது. தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்டின்னா, மணி வந்துட்டு 3 மணி ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்துட்டு ஃப்ரைடே. இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ட்ரேட பண்ணக்கூடாது. ஓகே கைஸ். இப்போ நம்ம புரோக்கரேஜ்க்குள்ள வந்துட்டு போயிடலாம். பிகினர் வந்துட்டு நம்ம சேனல்ல வந்துட்டு ரொம்ப பேர் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறதுனால நான் சொல்றேன். இப்போ நான் வியூ பண்றேன்ல, உங்களுக்கு ஷோ பண்றேன்ல, இது எல்லாமே வந்துட்டு ஏஞ்சல் ஒன்னோட சார்ட்டு. எதுக்காக நான் வந்துட்டு ஏஞ்சல் ஒன் யூஸ் பண்றேன்? ட்ரேடிங் வியூ தான் வந்துட்டு ரொம்ப பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. நானுமே ஸ்டார்ட்டிங்ல ட்ரேடிங் வியூ வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ட்ரேடிங் வியூல லைவா வந்துட்டு சார்ட்டோட மூவ்மெண்ட், அதாவது பிரைஸ் பிரிண்ட் ஆகுறதுல வந்துட்டு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டு போட்டிருக்கேன். ஸோ, அதனால வந்துட்டு நான் ட்ரேடிங் வியூ யூஸ் பண்றதே கிடையாது. ஏஞ்சல் ஒன் சார்ட் தான் நான் வந்துட்டு வியூ பண்றேன். இதுலயே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஏஞ்சல் ஒன் சார்ட்ட பொறுத்தவரைக்கும் நீங்க 4 சார்ட், 6 சார்ட் கூட வந்துட்டு ஒரே ஸ்க்ரீன்ல வந்துட்டு வியூ பண்ண முடியும். இது மொபைல்ல வந்துட்டு நான் ஷோ பண்றதுனால உங்களுக்கு தெரியாது. நீங்க டெஸ்க்டாப் மோட்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த இந்த இடம் இருக்கு இல்லையா? இங்க சேவ்ன்னு இருக்குல்ல, இது பக்கத்துல ஒரு பாக்ஸ் மாரி இருக்கும். அதுல வந்துட்டு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க எத்தன சார்ட் வேணாலும் வந்துட்டு ஒரே டைம் வந்துட்டு பார்த்துக்க முடியும். டிபெண்ட் ஆன் உங்களோட டிஸ்ப்ளே சைஸ பொறுத்து இருக்கு. ஓகே கைஸ். தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நாம வந்துட்டு ஒரு கொஸ்டின் ஆன்சர் வந்துட்டு கேட்டிருந்தோம் கம்யூனிட்டி போஸ்ட்ல. அதாவது ஒரு மாசத்துக்கு நீங்க எவ்வளோ புரோக்கரேஜ் வந்துட்டு பே பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்மோஸ்ட் வந்துட்டு 75% வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, 2000 வந்துட்டு பே பண்றாங்க ஒரு மாசத்துக்கு. 2000 அப்படின்னு வச்சுட்டோம்னா, 1 இயர்க்கு வந்துட்டு 24,000. ஓகே. இந்த 24,000 வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு சேவ் பண்ணலாம்? சப்போஸ் வந்துட்டு நமக்கு மார்க்கெட்ல அந்த மாரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இல்ல அப்படின்னா, நம்ம 2000 குடுத்துட்டு தான் வந்துட்டு நம்ம ட்ரேட் பண்ணணும்.
முன்னாடியெல்லாம் வந்துட்டு அப்படிதான் இருந்தது. அதாவது வந்துட்டு ஒரு லாட்டுக்கு வந்துட்டு ரூ. 50 அப்படியெல்லாம் கூட வந்துட்டு இருந்தது. இப்பல்லாம் டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸே வந்துட்டு ₹20க்கு வந்துட்டு குடுத்துட்டாங்க. அதுவும் ₹20 குடுத்தது வந்துட்டு ஒரு லாட்டுக்கு கிடையாது. ஒரு ஆர்டருக்கே வந்துட்டு ₹20 குடுக்குறாங்க. நீங்க 20 லாட் இல்ல 10 லாட் போட்டாலுமே ஒரு ஆர்டருக்கு வந்துட்டு ₹20 எடுத்துக்கிறாங்க. இப்போ இது இது நல்ல ஒரு ஹியூஜான அமௌண்ட் வச்சு ட்ரேட் பண்றவங்களுக்கு இதுக்கு ஓகே. பட் ஸ்டார்ட்டிங்ல வரும்பொழுது நம்ம வந்துட்டு 1 லாட், 2 லாட் தானே வந்துட்டு ட்ரேட் பண்ணுவோம். அப்பயும் வந்துட்டு ₹20 வந்துட்டு குடுக்க முடியுமா? குடுக்க முடியாது. ஸோ, அதுக்காக வந்துட்டு நான் வந்துட்டு என்ன யூஸ் பண்றேன் அப்டின்னா, கோடாக் செக்யூரிட்டியோடது வந்துட்டு யூஸ் பண்றேன். அது வந்துட்டு பேங்கிங் செக்டார். அதாவது இப்ப நாம ஒரு சில இது பார்த்துட்டுருக்கோம் இல்லையா? அது எல்லாமே தேர்ட் பார்ட்டி. அவங்களுக்கும் பேங்கிங்க்கும் எந்த ஒரு ரிலேஷனும் இருக்காது. அவங்க வந்துட்டு ஒன்லி புரோக்கரேஜ் மட்டும் தான் வந்துட்டு புரோக்கிங் ஃபார்ம் மட்டும் தான் வச்சு நடத்திட்டு இருப்பாங்க. புரோக்கிங் ஃபார்ம் மட்டும் வச்சு நடத்திட்டு இருக்கவங்கள வந்துட்டு நம்ம டிஸ்கவுண்ட் புரோக்கர்ன்னு சொல்லுவோம். அவங்க ரொம்ப ரொம்ப வந்துட்டு டிஸ்கவுண்ட் பண்ணி வந்துட்டு புரோக்கரேஜ் சார்ஜ நம்மள்ட்ட இருந்து கலெக்ட் பண்ணுவாங்க. பட் பேங்கிங்லேயும் வந்துட்டு நமக்கு ஃப்ரீயா வந்துட்டு ப்ரொவைட் பண்ணும்பொழுது, அத ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் என்னோட கருத்து. நான் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 1 இயருக்கு மேல வந்துட்டு நான் கோடாக் நியூ தான் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க ஆனா கோடாக் நியூல நான் சார்ட் வந்துட்டு வாட்ச் பண்ண மாட்டேன். அதுல வந்துட்டு சார்ட் இஷ்யூஸ் வந்துட்டு இருக்கு. ஆப்ஷன் பிரைஸ் பிரிண்ட் ஆகுறதெல்லாம் வந்துட்டு அதுலயுமே வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஆர்டர வந்துட்டு நான் பிளேஸ் பண்ணுவேன். அதுல எந்த ஒரு இஷ்யூஸும் நான் இதுவரைக்கும் வந்துட்டு ஃபேஸ் பண்ணல. கோடாக் நியூல 2 விதமா வந்துட்டு வச்சிருக்காங்க. அக்கவுண்ட் ஓப்பனிங். அதாவது பிலோ 30 இயர்ஸ், அபோவ் 30 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. நீங்க எந்த அக்கவுண்ட்ட வந்துட்டு ஓப்பன் பண்ணாலும் இன்ட்ராடே வந்துட்டு ஃப்ரீ புரோக்கரேஜ் தான். எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போகணும் அப்படின்னா, நீங்க இப்போ வந்துட்டு ஒரு ரூ. 100க்கு வந்துட்டு நிஃப்டியோட ஆப்ஷன் வந்துட்டு பை பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ரூ. 100க்கு பை பண்ணிட்டு ரூ. 101க்கு செல் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு ரூ. 25 ப்ராஃபிட்டு. இந்த ரூ. 25ல வந்துட்டு கோடாக் செக்யூரிட்டில வந்துட்டு எவ்வளோ போகும் அப்படின்னா, ஒரு ரூ. 5லேருந்து ரூ. 6 தான் வந்துட்டு போகும். இதே வேற ஏதாவது 2020 புரோக்கர்ஸ்ல வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, பை சைடு 20, செல் சைடு 20, 40 அதுக்கு வந்துட்டு ஜிஎஸ்டி வந்துட்டு ஒரு ரூ. 8 ரூ. 7 சம்திங் வரும். ரூ. 48 பிளஸ் இந்த நான் சொன்னேன் இல்லையா ஒரு ரூ. 7 ரூ. 54 வரும். அதாவது ரூ. 1 வந்துட்டு நீங்க ப்ராஃபிட் பண்ணீங்க அப்படின்னா, கோடாக் செக்யூரிட்டிய பொறுத்தவரைக்கும் வெறும் ரூ. 5 தான் போகும். உங்களுக்கு ஒரு ரூ. 15லேருந்து ஒரு ரூ. 20 வந்துட்டு ப்ராஃபிட் நிக்கும். இதே 2020 புரோக்கர்ல பண்ணீங்க அப்படின்னா, நீங்க கையில இருந்து மறுபடியும் வந்துட்டு ஒரு ரூ. 25, ரூ. 30 குடுக்குற மாரி இருக்கும். ஓகே. இப்போ கோடாக் செக்யூரிட்டின்னு நான் சொல்லிட்டேன் இல்லையா? இத வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு இதோட உண்மைத்தன்மைய வந்துட்டு நம்ம பார்க்குறது அப்படின்னா, ஆல்ரெடி தெரியும். ரொம்ப பெர்சன்டேஜ் ஷேர் வந்துட்டு யார் வச்சிருக்காங்க அப்படின்னா, ஆனந்த் மகேந்திரா தான் வச்சிருக்காங்க. ஆனந்த் மகேந்திராவோட சோசியல் ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். யங்ஸ்டர்ஸ வந்துட்டு ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ, அதோட நம்பிக்கையும் வந்துட்டு இருக்கு. பேங்கோட செக்டிங் பேங்க் செக்டார்லயும் அவங்க வந்துட்டு இருக்காங்க. ஸோ, அதனால தான் நான் வந்துட்டு கோடாக் செக்யூரிட்டிய உங்களுக்கு நான் ரெஃபர் பண்றேன். லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க அந்த லிங்க்ல தான் போய் ஓப்பன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு புரோக்கரேஜ் சேவ் ஆகுது அப்படின்னா, நீங்க டைரக்ட்டா கூட வந்துட்டு போய் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ். இப்ப நாளைக்கான லெவல்ஸ் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். அதாவது நாளைக்கு மீன்ஸ் வந்துட்டு மண்டே. புதுசா வர்றவங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். இந்த இடத்துல வந்துட்டு ஒரு கேண்டில் இருக்கு இல்லையா? இந்த கேண்டில். இப்ப நம்ம பையிங் சைடு வந்துட்டு மார்க் பண்றோம் அப்படின்னா, கீழ விக் பெருசா இருக்கணும். மேல வந்துட்டு சின்னதா இருக்கணும். இதுதான் கான்செப்ட். செல்லிங்ல வந்துட்டு மார்க் பண்றோம்னா, இந்த கேண்டில் மாரி மேல வந்துட்டு விக் பெருசா இருக்கணும். கீழ சின்னதா இருக்கணும். இவ்வளோதான் வந்துட்டு கான்செப்ட். தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பிரைஸ் வந்துட்டு டச் ஆயிருக்கக்கூடாது. இந்த ஹை இருக்கு. இந்த ஹை வந்துட்டு இன்னைக்கு டச் ஆகல பார்த்தீங்களா? இந்த மாரி வந்துட்டு இருக்கணும். இங்க நான் ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கேன்ல. இது இன்னைக்கு தான் டச் ஆயிருக்கும். நேத்து வரைக்கும் டச் ஆயிருக்காது. ஓகே. இப்போ ஆல்ரெடி ட்ரேட் ஆகி முடிஞ்சதுனால இந்த பிரைஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு டெலீட் பண்ணிக்கலாம். இது லாஸ்ட் 15 மினிட்ஸ் பிளாக் கலர்ல. நான் எப்பயுமே வந்துட்டு லாஸ்ட் 15 மினிட்ஸ் வந்துட்டு பிளாக் கலர்ல தான் வந்துட்டு மார்க் பண்ணுவேன். ஏன் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பேங்க் எக்ஸ் குடுக்குறோம் அப்படின்னா, மண்டே வந்துட்டு பேங்க் எக்ஸ் தான் வந்துட்டு எக்ஸ்பைரி டே. அந்த ஸ்கிரிப்ட்ல நம்ம ட்ரேட் பண்ணோம்னா, காமா எஃபெக்ட் நமக்கு நல்லாருக்கும். ஓகே. இப்ப மேல இருந்து நான் வந்துட்டு பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு டோஜி கேண்டல் மாரி தெரியுது இல்லையா? இருந்தாலும் வந்துட்டு இதுக்கு விக் வந்துட்டு மேல பெருசா இருக்கு. கீழ வந்துட்டு சின்னதா இருக்கு. இந்த மாரி இதெல்லாம் வந்துட்டு ரேரா தான் கிடைக்கும். நோ ப்ராப்ளம். நம்ம வந்துட்டு இத ரெட் கலர்ல மார்க் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல வந்துட்டு நமக்கு பிரைஸ் மூவ்மெண்ட்ட பார்த்து தான் நம்ம வந்துட்டு ட்ரேட் பண்ண போறோம். கண்ண மூடிக்கிட்டு இந்த இடத்துல வந்தோம்னா, பையோ செல்லோ நம்ம பண்ண போறது கிடையாது. எந்தெந்த லெவல்ஸ்லாம் நமக்கு தெரியுதோ, எந்தெந்த பாயிண்ட்ஸ்லாம் தெரியுதோ எல்லாமே வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்க வேண்டியதுதான். எல்லா இடத்துலயுமே வந்துட்டு மார்க்கெட் ரிவர்சல் ஆகணும், டர்ன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இந்த கேண்டில் வந்துட்டு டவுட்டா இருக்கு. இத எப்படி வந்துட்டு நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னா,
ஸ்கேலை வச்சு அளந்து பார்த்துக்கலாம். இது இந்த சைடில் வந்துட்டு ஏஞ்சல் ஒன் சார்ட்டில் வந்துட்டு சைடில் வந்துட்டு ஸ்கேல் இருக்கும். அதாவது வந்துட்டு சார்ட்டிங்க்கு வந்துட்டு ஒரு இதை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேயே வந்துட்டு எல்லா டெஸ்ட்டுமே வந்துட்டு பண்ணி பாருங்கள். கீழே வந்துட்டு 4.26 இருக்குது. இது எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு இதுவும் வந்துட்டு இம்பார்ட்டன்ட். மேலே பாருங்கள் 4.02 தான் இருக்குது. அப்போ அது வந்துட்டு ஒரு செல்லிங் கேண்டில் கிடையாது. இது வந்துட்டு பார்க்கும்பொழுதே தெரியுது. இது கீழே வந்துட்டு விக்கு ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே. இங்கே ஒரு கேண்டில் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்துட்டு இன்றைக்கி டச் ஆகலை. ஸோ அதனால் வந்துட்டு அதையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ரெட் கலரில் வந்துட்டு மார்க் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த லெவல்ஸ்லாம் நம்ம வந்துட்டு புதுசாக வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டு 15 மினிட்ஸை எப்பயும் போல் வந்துட்டு பிளாக் கலரில் மார்க் பண்ணிக்கலாம். நம்ம லாஸ்ட்டு 15 மினிட்ஸ் இல்லை ஏற்கனவே இருக்க நம்ம செல்லிங் லெவல், பையிங் பாயிண்ட்ஸு இது எல்லாமே வந்துட்டு நம்ம ஒரே மாதிரி டிசிஷன் தான் வந்துட்டு எடுக்க போகிறோம் அந்த இடத்துல வந்ததுக்கப்புறம். ஜஸ்ட்டு நமக்கு வந்துட்டு ஒரு வியூ வந்துட்டு ஷோ ஆகுறதுக்காக வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். கீழே போய் பார்க்குறேன். கீழே வந்துட்டு எந்த ஒரு லெவல்ஸுமே எனக்கு தெரியல. அதுக்கு கீழே தான் வந்துட்டு லெவல்ஸ் இருக்குது. ஓகே. இப்போ பேங்க் எக்ஸ் மார்க் பண்ணியாச்சு. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஃபின் நிஃப்டி வந்துட்டு இருக்கிறதுனால நம்ம ஃபின் நிஃப்டியோட சார்ட்டு மார்க் பண்ணணும். எதுக்காக வந்துட்டு நம்ம எல்லா சார்ட்டும் பார்க்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள். நமக்கு பேங்க் எக்ஸில் எத்தனை 3 பாயிண்ட்ஸ் வந்துட்டு செல்லிங் பாயிண்ட்டாக கிடச்சது இல்லையா? இங்கே பாருங்கள். ஃபின் நிஃப்டியில் வந்துட்டு ஒரே ஒரு பாயிண்ட் தான் வந்துட்டு செல்லிங் பாயிண்ட்டாக வந்துட்டு கிடச்சிருக்கு. தெரியுதுங்களா? ஸோ இதுக்காக தான் நான் சொல்கிறது, எல்லா சார்ட்டுமே வந்துட்டு நம்ம மார்க் பண்ணி அந்தந்த ப்ரைஸில் வந்துட்டு ட்ரேட் ஆகும் பொழுது அங்கே வந்துட்டு நமக்கு வந்துட்டு ரிவர்சலோ இல்லை பிரேக் அவுட்ஸ் வந்துட்டு எப்படி எடுக்கணும்னு சொல்லியிருப்பேன். ரிவர்சல் வந்துட்டு எப்படி எடுக்கணும்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ட்ரேட் டிசிஷனை மாற்றிட்டு அந்த இடத்துல வந்துட்டு என்ட்ரி கொடுக்க போகிறோம். ஸ்ட்ரிக்டாக வந்துட்டு ஸ்டாப் லாஸ் வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும். இல்லை அப்படின்னா வந்துட்டு ஆப்ஷன் ப்ரைஸு மெல்ட் ஆக ஆரம்பிச்சிரும். ஓகே கைஸ், இந்த லெவல்ஸ் தான் இருக்குது. இப்போது ஃபின் நிஃப்டி வந்துட்டு மார்க் பண்ணிட்டோம் இல்லையா? ஃபின் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் ஒரே மாதிரி தான் மூவ் ஆகும். நீங்கள் வந்துட்டு சார்ட்டை வந்துட்டு வியூ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஃபின் நிஃப்டிக்கு சப்போர்ட் வந்துட்டு பேங்க் நிஃப்டி. ஸோ அதனால் அதையும் வந்துட்டு மார்க் பண்ணிக்கணும். பேங்க் நிஃப்டியில் இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸ் மாதிரியே இந்த இடமும் வந்துட்டு ஒரு செல்லிங் கேண்டில் தான் வந்துட்டு ஃபார்ம் ஆகிருக்கு. இங்கே ஒரு டோஜி இருக்குது. இந்த டோஜியை வந்துட்டு நம்ம பார்க்குறோம். பார்க்கும் பொழுது கீழே வந்துட்டு விக்கு பெருசாக இருக்குது, மேலே சின்னதாக இருக்குது. சப்போஸ் இந்த டோஜி வந்துட்டு க்ரீன் கலரில் இருந்தது அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த இடத்த வந்துட்டு மார்க் பண்ணக்கூடாது. நம்ம கலரை வச்சு தான் வந்துட்டு அது செல்லிங் கேண்டலாக பையிங் கேண்டலான்னு கன்ஃபார்ம் பண்ண போகிறோம். லாஸ்ட்டு 15 மினிட்ஸை வந்துட்டு பிளாக் கலர் லைனில் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், சாட்டர்டே சண்டேஸ் வந்துட்டு லீவ் இருக்குது. உங்களுக்கு ஒரு புதுவிதமான வந்துட்டு ஒரு ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 1 வீக்காக வந்துட்டு ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு இண்டிகேட்டர் இல்லாமல் அந்தந்த இடத்துல வரும்பொழுது நம்ம டிசிஷனை மட்டும் மேக் பண்ணுறது தான் வந்துட்டு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு நான் கோர்ஸோடது வந்துட்டு நான் உங்களுக்கு கொடுப்பேன். எந்த வீடியோஸ் என்றைக்கு கொடுக்குறேன்னு வந்துட்டு நான் பின்னாடி வந்துட்டு சொல்கிறேன். தென் லாஜிக்கை வந்துட்டு புரிஞ்சுக்கோங்க. ட்ரேடு எடுக்கிறது எப்படின்றது மட்டும் பற்றி தான் அந்த கோர்ஸில் வந்துட்டு இருக்கும். லாஜிக் வந்துட்டு சேம் லாஜிக் தான். 30 மினிட்ஸில் மார்க் பண்ண போகிறோம். 3 மினிட்ஸில் வந்துட்டு என்ட்ரி கொடுக்க போகிறோம். அந்த என்ட்ரியை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றது மட்டும் தான் அந்த கோர்ஸில் வந்துட்டு இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.